அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுட்டு மீன் பொரிச்சிட்டு நண்டு பொரிக்க போகிறோம். செய்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு மீன் எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு நம்ம மீன் எடுத்துருக்கோம். மீன் பொரிக்கிறதுக்கும் மீன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீனில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீன் நல்லா ஊறட்டும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில்னு சொல்லிட்டேன், சாரிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெந்தயம் 3/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன். இது மட்டும் ஏமா ஸ்பூன் சொல்கிறீங்க? அப்போ ஸ்பூனுக்கு என்னன்னு சொல்கிறது தமிழில்? தேக்கடின்னு சொல்லணும். தேக்கடி? ஐயோ, வாயிலே வரலம்மா. இதை வச்சு கலாய்க்க போகிறாங்கம்மா என்ன. இப்போ சின்னதாக ஒரு தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காவை கலரி விட்டாச்சு. மீன் குழம்புத்தூள் 1 ஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன், மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், முழு பூண்டு, ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகாய் 2 அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். 100 கிராம் புளி ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. நான் தாளிச்சு விட்ட குழம்புலேயே கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்பாவுக்கு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து தேங்காய்லாம் போடக்கூடாது, அதனால் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் இதை அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இது வந்து அப்பா சால்னா, அப்பாக்காக வச்சுது. சால்னா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அந்த கடாயில் எண்ணெய் இருந்துச்சு. நம்ம மொத்தத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான அளவு புதினா கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலர் விட்டுக்கலாம். நல்லா கலர் விட்டாச்சு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா சுண்டட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க மீனுங்களை சேர்த்துக்கலாம். மீன்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். நண்டில் தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. நண்டு வறுவல் ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது நண்டு. மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு. கடாய் வச்சுருக்கோம், தவா வச்சுருக்கோம் மீன் பொரிக்கிறதுக்காக. தவா சூடாகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மீன் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
மீன் போட்டாச்சு, நல்லா வேகட்டும். மீன் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். எல்லா மீனும் திருப்பி போட்டு பார்க்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மீன் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மீன் வறுவல் ரெடி. மீன் வெந்துருச்சு. இப்போ காஞ்ச தட்டில் வச்சுக்கலாம். மீன் வறுவல் ரெடி, நண்டு வறுவல் ரெடி, மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.